ஓம் நம சிவாய். வணக்கம். உங்கள் எல்லார்கிட்டேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்பாங்க. ஒரு 1 இயர் முன்னாடி அப்போது சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஐம் ஷூர் ஆஃப் இட். ஒரு லேடி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். ஸோ கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணது வந்து நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேடிக்கு வந்து இந்த மாதிரி பணிக்கர் இருக்காங்க இல்லையா, கேரளாவில் நம்பூத்ரிஸ் அவங்கெல்லாம் பழக்கம் இருக்குது போல். அவங்க ஹிந்து ஃப்ரெண்டு தான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. இவங்க கிறிஸ்டியன் லேடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இவங்க எதுக்கு கால் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு 15 or 16 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகுது அப்படின்றதுக்கு தான் கால் பண்ணாங்க. அவங்க அதுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. பெட்லலாம் ரொம்ப ஒழுகுற மாதிரியெல்லாம் ஆகிடுது மேடம். அந்த ரூம்குள்ளே எங்களால் போக முடியல. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கே வந்து ஏன்னா லேடிஸுன்றதுனால அவங்க அதை சொன்னாங்க. பேடை தாண்டி வெளியே தாண்டி போகுது. நைட்டுக்கு மட்டும் எப்படியோ ஒரு 5-6 பேட் கிட்ட அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. குழந்தைக்கும் தூக்கம் போயிடுது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது எவ்வளோ வருஷமாக நடக்குதுன்னா, அந்த குழந்தை ஏஜ் அட்டன் ஆனதுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கான். ஒரு 3-4 வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. ஓகே மேடம், என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அந்த ரூமையும் காமிச்சாங்க. எனக்கு அந்த ரூமை பார்த்த உடனேவே எனக்கு காலி இருக்க மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன். நான் அதை அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்டியன். அவங்க தான் சொல்லிட்டாங்களே நாங்கள் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் அப்படின்னு. அப்போ அதை கேட்க முடியாது. நானும் கேட்கல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து டெய்லி ராத்திரி ஆனால் என் பொண்ணு வந்து யாரோ நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜெய் மகாகாளி மெசேஜ் வருது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அம்மா அதாவது காளின்னு தான். அவங்களுக்கு காளின்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஃபைனலாக கான்வர்சேஷன் முடிக்கும் போது வந்தது காளிதான்றதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் நான் சொல்லலை அதை அவங்கக்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ பெண வாடை வந்து வருது ராத்திரி ஆனால். நாங்கள் ஏதாவது இந்த பொண்ணு வந்து திடீர்னு நைட்டு பயந்து அழுது கத்திர போகிறாங்க அப்படின்றதுனால நாங்கள் இப்படி பண்ணோம். ராத்திரி ஆனால் சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்குது. எங்களால் ஒரு சில டைம் தூங்க முடியல அப்படின்னு. நாங்கள் நிறைய பேர் மாசெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட நாங்கள் வீட்டில் கண்டக்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா கிறிஸ்டின்ஸ்னும் போது அது பண்ணுவாங்களாமா. எல்லாமே நாங்கள் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு இதுக்கான சொல்யூஷனே எங்களுக்கு கிடைக்கல. எங்கே கூட்டிகிட்டு போயும் என் பொண்ணுக்கு சரியாகலை அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்க ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து பணிக்கர் பார்க்கறதுனால அவர்கிட்ட போயிருக்காங்க. அவர் வந்து அப்போ அந்த உபாசனா டைமில் இருந்திருக்கார். சின்ன பையன்தான். அந்த பையன் பேர் சஜித். ஸோ அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், அவங்களும் மாந்திரிகம் பண்ணுறவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க. நான் உபாசனையில் இருக்கிறதுனால எந்த பூஜையும் நான் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. லேடிஸுன்னும் போது அப்போ அவங்க இன்னும் ஃப்ரீயாகவே பேசினாங்க. இந்த மாதிரி பேடு விஷயம் பற்றி, இவ்வளோ ரத்தம் போகுது அப்படின்றத பற்றியெல்லாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி ஆனால் யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு கதவு வந்து அடிக்குது. ஃபேனே இல்லை, ஆனால் கதவு சாத்திடுது. எங்களுக்கே வந்து இந்த அமானுஷமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று அவங்க வந்து உருவம் வந்து பார்த்துருக்காங்க. உருவம் வந்து எப்படின்னா, கருப்பு ரூபத்தில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்குது. நாங்கள் பார்த்துட்டோம். 2-3 வாட்டி பார்த்ததுனால எனக்கு ஜுரமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். பிரச்சனத்தில் போய் அந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சு பார்க்கும் போதும் அது காளி தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஃபேமிலியில் யாராவது காளி வணங்குறவங்க இருக்காங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி காளி வணங்கியிருக்கீங்களா? இல்லை காளி கோயிலுக்கு போனது அந்த மாதிரி வேண்டுதல் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இல்லை மேடம், நாங்கள் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் அப்படின்னாங்க. இல்லை மேடம், நீங்கள் நல்லா ஒரு வாட்டி யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா ஒரு வேளை அதுக்கு முன்னாடி வணங்கியிருந்தா நான் அந்த மாதிரி யோசித்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நான் அதாவது அவங்களோட கொள்ளு தாத்தா பாட்டியும் ஹஸ்பண்டோட கொள்ளு தாத்தா பாட்டியும் 2 பேருமே காளிக்கு பூஜை பண்ணவங்க. அப்போது இந்த மாதிரி வந்து அதாவது மாந்திரிகம் அந்த காலத்தில் பண்ணவங்க. அவங்க இதுக்குன்னு ஒரு அறையே வச்சுருக்காங்க மேடம். அதை வந்து நாங்கள் பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னு உடனே அப்புறம் நான் அவங்கக்கிட்ட அந்த ரூமை காட்ட சொல்லி அவங்கள அந்த ரூம் ஆள் வச்சு க்ளீன் பண்ண சொன்னேன். ஏன்னா பொண்ணு ரொம்ப வந்து முடியாமல் ஆயிடுச்சு. ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாயிடுச்சு. ஸ்கின்னெல்லாம் வந்து அப்படியே அந்த தோலெல்லாம் இறந்து போகிற ஸ்டேஜ் வந்தால் எப்படி இருக்கும், உதிர்ந்து போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாவம் அந்த குழந்தை. அப்புறம் அவங்க அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ண வச்சு நான் சொன்னேன். அவங்க என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், மேடம், நீங்கள் கன்வர்ஷன் எடுத்ததுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். வணங்குறது தப்பு கிடையாது. பட் உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இறந்துருக்காங்க. அதாவது ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். அவங்க தாத்தா பாட்டி ஜென்ரேஷனாகவே நல்ல ஃபேமிலியாக தெரிஞ்சவங்க தானாம்மா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி நாங்கள் இறந்த பிறகு காளிக்கு பூஜை கொடுக்கணும்னு. அந்த காளிக்கு உள்ளே என்னென்ன நிறைய திங்ஸ் இருந்தது காமிச்சாங்க.
சிவலிங்கம், நிறைய வகையான தேவதைகள். எனக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாததுனால நான் இந்த பையன்கிட்ட கொடுத்து என்ன எழுதியிருக்கு அப்படின்றத பார்க்க சொன்னால் இன்னும் நிறைய யக்ஷினி தேவதைகள் நிறைய வச்சுருந்துருக்காரு. அப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு பிள்ளையார் மட்டும் பிடிச்சி வச்சு, ஏன்னா உள்ளே இருக்க ஜீசஸ் படம் மேரி படம்லாம் அவங்க எடுத்தே ஆகணும், எடுத்து வெளியே வைக்கணும். அவங்க அந்த கன்வர்ஷன்லாம் எடுத்த பிறகு அது ஒரு லாங் ப்ராசஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு சிவன் கொடுத்த பாக்கியம், எனக்கு காளி கொடுத்த பாக்கியம். அங்கே இருந்த காளி வந்து அகோர காளி அவங்க வச்சுருந்தது. ஸோ அப்போ இன்னொரு காளி சொன்னாங்க மலையாளத்தில், எனக்கு பேர் டக்குன்னு மலையாளத்தில் வரல. அப்புறம் வந்து வாழை இலையெல்லாம் போட்டு நான் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த என்னென்ன குக் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். வந்த உடனே அந்த பூஜையெல்லாம் போட்டு காளிக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே இருக்க தேவதைகளுக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி முடித்த பிறகு அன்றைக்கி நைட்டு தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் நாங்கள் நிம்மதியாக தூங்கி இவ்வளோ நேரம் ஆகுது, இன்றைக்கி தான் நாங்கள் வந்து நல்லபடியாக தூங்குகிறோம் அப்படின்னாங்க. அந்த பூஜைலாம் முடித்த பிறகு அதுக்குள்ளே நான் அந்த யந்திரம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பூஜை திங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதையும் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து என்ன பூஜை முறைகள் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆனாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து குழந்தையிலேருந்து அல்லானா ரொம்ப பிடிக்கும், மெக்காலாம் போகணுன்னு ஆசை. நான் வந்து என்னோடய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் யாராவது எப்படி நீங்கள் மாந்திரிகத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் கோவலமில் ஒரு தர்கா இருக்குது, அதே மாதிரி சென்னையில் 1000 லைட்ஸில் ஒரு தர்கா இருக்குது. அங்கே போனால் லைஃபே சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லுவாங்க எனக்கு நிறைய பேர், எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு சிவன் கைக்கு வந்தது, காளி மாந்திரிகம் படித்தது, காளிக்கு பூஜை பண்ணதுலாம் அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு ரிலீஜன் வந்து ஒரு தெய்வத்தை வேணான்னு ஒரு தெய்வத்தை தூக்கி போட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்காக நீங்கள் போய் ஒரு பேப்டிசம் எடுக்கிறீங்க அப்படின்றது சரியில்லாத விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் வேளாங்கண்ணி போங்க, நிறைய பேர் வேளாங்கண்ணி போய் வேண்டுதல் வைக்கிறாங்க, ஆண்டனிஸ் சர்ச் போவாங்க, நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க, அதெல்லாமே பண்ணுங்கள். ஆனால் இந்த ஞானஸ்தானம் அப்படின்றத தயவுசெய்து எடுக்காதீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அதையும் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எப்படி ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எப்படி இதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, காளிக்கு பூஜை பண்ணவங்க, அவங்களோட அதுக்கப்புறம் அவங்க கும்பிடவே இல்லையாம்மா, காளிக்கு உண்டான பூஜை முறைகளை அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த ரூமை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் சைட் வீட்லேயும் கேட்டதுக்குள்ள அவங்க இதை தான் சொன்னாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள், இது வந்து ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, மேடம் அதாவது அவங்க ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் முன்னாடி சொல்ல முடியாதுன்றதுனால ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியில் வந்து எப்படி இருந்தாங்கன்னா 60-70 வயசில் இருக்கவங்க கூட அப்படியே நல்லா இருப்பாங்களாமா, அவங்க உள்ளே போய் அவங்களே சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்களாமா. அவங்களுக்கு எதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. நல்லா தான் இருப்பாங்களாம், இவங்க கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, பட் அந்த மாதிரி இறந்து போயிடுவாங்களாமா. அதே மாதிரி கருவிலேயே வந்து 2-3 குழந்தைங்க இறந்துருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு குழந்தையாமா, அதாவது இவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, இவங்களோட கூட பிறந்தவங்க, இவங்களோட கூட பிறந்த ஒரு சிஸ்டரே வந்து குழந்தை பிறந்த உடனேவே வந்து, அதாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை இறந்துருக்கு, இன்னொரு குழந்தை வந்து மேலே பால்கனியில் விளையாடிட்டு இருக்கும் போது மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடுச்சாமா. இவங்க வந்து யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த குழந்தை அப்படி சாகலை, நம்ம பார்த்ததில் அவங்களும் சொன்னதில். ஏதோ அந்த குழந்தை பார்த்து பயந்து 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 கடைசியில் பயத்தாலேயே அந்த குழந்தை கீழே குதிச்சு இறந்து போன மாதிரி காட்டுது. அதெல்லாம் வந்து கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் பட் இதெல்லாமே பண்ணது வேறு யாரும் இல்லை, காளியோட கூட இருந்தது தேவதைகள் தான். அதனால தான் சொல்கிறாங்க, உபாசனெலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நம்ம யோசிக்கணும். நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க வணங்குவாங்களா, நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்க்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் பாடுங்க, காலபைரவர் அஷ்டகம் பாடுங்க. நான் அந்த ஹிந்து சனாதன தர்மத்தை வந்து நீங்கள் சொல்லி கற்றுக் கொடுத்து நீங்கள் அந்த ஹிந்துசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஊட்டி வளர்த்தா தான் காளிக்கு பூஜை பண்ணிங்கன்னா சத்தியம் தோமணி எடுக்குது. ஸோ காளிக்கு அவங்க பூஜை பண்ணாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி தெரியும். ஓகே, நம்ம அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போதே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கண்டினியூ பண்ணணுன்றது தெரியும். திடீர்னு போய் ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் பூஜை பண்ணுங்கள், கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப மனசு வலிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க பேர் கீரெலாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த கன்வர்ஷன் எல்லாமே மாற்றி. அவங்க எனக்கு ஒரு நிமிஷம் அந்த குழந்தை வந்து எனக்கு தேங்க்யூ ஆண்டி அப்படின்னும் போது எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் வந்து அந்த ஒரு செகண்டில் கிடச்சிது. வேறு இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் ஒரு நாள் அவங்க பேசுகிறது நான் போட்டு காட்டுறேன். அவங்க அம்மா ஐசியூவில் இருந்தபோது அவங்களுக்கு நான் பூஜை பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, பாப்பாங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் மீ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்.
ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கன்வர்ஷன் எடுக்க சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பின் விளைவுகள் அப்படின்றது இருக்குது. அதனால் பண்ணது வேறு யாரும் இல்லை, காளியோட கூட இருந்த தேவதைகள் தான். ஆனால் சாப்பாடெல்லாம் கொடுத்து அம்மாவுக்கு நைவேத்தியம் தூபதீப ஆராதனை காமிச்சோன்னே எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னொன்று இப்போல்லாம் சாத்தான் வழிபாடு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. தெய்வத்தை வணங்குங்க, சிவனை நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.